sana wala duro. Pero ¿qué pasó? கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவிரவாத அப்பாவும் ஒரு தீவிரவாத மகனும் 2 பேரும் சேர்ந்து அப்பாவின் மக்களை கொன்று குவிச்சிருக்காங்க. இந்த செய்தி தற்போது ஆஸ்திரேலியா மட்டுமல்லாது உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. மிகப்பெரிய ஒரு சோகமான காரியம் இது. இதை பற்றி ஒரு சில தகவல்கள் மற்றும் ஒரு சில ஜெப குறிப்புகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஸ்திரேலியா தேசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்திரேலியா நல்ல ஒரு நாடு. இந்த ஆஸ்திரேலியா தேசத்தில் உள்ள சிட்னி என்று சொல்லப்படுகிற பகுதியில் அமைந்துள்ள போண்டி என்று சொல்லப்படுகிற ஒரு கடற்கரை. இந்த கடற்கரையில யூத மக்கள், நமக்கு தெரியும் யூத மக்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து அந்த கடற்கரைக்கு வந்து ஹனுக்கா ஃபெஸ்டிவல்னு சொல்லப்படுகிற அந்த ஃபெஸ்டிவல், அந்த திருவிழாவை அவங்க கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பாக இந்த திருவிழாவை 8 நாட்கள் கொண்டாடுவாங்க. ஸோ வழக்கம் போல இந்த திருவிழாவை அவங்க கொண்டாடி கொண்டிருக்கும் போது யாருமே எதிர்பாராத விதத்துல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அங்கே நடக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவும் அதிர்ச்சிகரமா இருந்தது. திடீரென்று அங்க நுழைந்த 2 பேர், கையில் பயங்கர ஆயுதங்களோடு துப்பாக்கிகளோடு உள்ளே நுழைந்த 2 பேர் கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடுதல். அதாவது பெரியவங்க, சின்ன குழந்தைங்க, பெண்கள் ஒண்ணுமே பார்க்கல, சுட்டு தள்ளுறாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா, அவங்களோட யூத மக்கள் எல்லாரையுமே கொன்று குவிக்கணும். இந்த நோக்கம் வந்து இப்ப ஆரம்பிக்கப்பட்டதில்லை, பல வருஷங்களாக யூதர்களை கொல்லணும், இது ஒரு அஜெண்டாவாக செயல்பட்டு வருது. அந்த நோக்கத்தோடு, அவங்களுடைய ஒரு தீவிரவாத எண்ணத்தோடு அந்த யூதர்கள் ஹனுக்கா ஃபெஸ்டிவல் கொண்டாடி கொண்டிருக்கும் போது அங்க நுழைந்து கண்மூடித்தனமான தாக்குதல்கள். சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. மக்கள் இறந்து கிடக்குறாங்க, அல்லறி அடிச்சு ஓடுறாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்க காணப்படுகிறத அந்த வீடியோக்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல இன்று காலை இப்போ வரை உள்ள அப்டேட் படி 15 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட உடனே அவங்களோட காவல்துறையினரும் அந்த பகுதிக்கு வந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அல்லவா, அதற்காக அவங்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதுல ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டிருக்கிறாரு, ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். அதுல ஒரு நபர் வந்து ஒரு ஹீரோவாக செயல்பட்டு இருக்கிறார். அந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டு வருது. அந்த துப்பாக்கியோட அந்த தீவிரவாதி நிற்கும் போது கூட அதை பொருட்படுத்தாமல் அதை டிஃபெண்ட் பண்ணி அவரை பிடிக்கிற அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கு. பாராட்டுக்கள் அந்த நபருக்கு. இதுல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றதை விடையும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இதை நடத்தியிருப்பது 50 வயதான தந்தையும் 24 வயதான மகனும் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. கேட்பதற்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலை யூத சமுதாயத்திற்கு எதிராக, யூத சமூகத்திற்கு எதிராக நடத்தியிருக்காங்க. நம்ம ஏரியாக்கள் எல்லாம், நம்ம ஊர்களில் எல்லாம் ஒரு அப்பா ஒருவேளை குடிகாரராகவோ இல்ல தவறான ஒரு நடவடிக்கைகள்ல இருந்தா கூட அவரோட எண்ணம் என்னவாக இருக்கும்னா, நான் இப்படி மாறிட்டேன், என்னுடைய பையன் வந்து இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள்ல அவன் ஈடுபடக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும், அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்பவுமே பிரயாசப்படுவாங்க. என் வாழ்க்கை தான் வேஸ்டா போயிடுச்சு, ஆனா என் பையனாவது நல்லா இருக்கணும்னு சொல்லி அவனை நல்வழியில் நடத்துற நிறைய குடும்பங்களை நம்மளால பார்க்க முடியுது. நான் கூட நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். ஆனா இங்க பாருங்க, அப்படியே இந்த இந்த இன்சிடென்ட்டை பாருங்க. 50 வயதான அப்பா, அவரு ஒரு தீவிரவாதி. சரி, அவரு தான் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்புகளுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து செயல்படுகிறாரு. சரி, என் மகனாவது நல்லா இருக்கட்டும், அந்த எண்ணம் கூட அவருக்கு இல்லை. அவர் தன்னுடைய மகனையும் ஒரு தீவிரவாதியாக, பார்த்தீங்களா, 24 வயசுல தன்னுடைய மகனை எந்த அளவிற்கு ஒரு தகப்பன் ட்ரெயின் பண்ணி மக்களை கொல்வதற்கும் அழிப்பதற்கும் ஒரு தீவிரவாதியாக உருமாற்றி விட்டுருக்கிறாருன்னு இந்த செய்தி கூட நிறைய பேர் பேசுறாங்க. ஒரு அப்பா பண்ற வேலையா இது? ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு, தான் தப்பானவராக இருந்தா கூட என் மகன் இந்த லைன்ல வரக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. ஆனா இங்க பாத்தீங்களா, 50 வயதான அப்பாவும் 24 வயதான மகனும் சேர்ந்து இந்த சம்பவத்தை நடத்தியிருக்காங்க.
ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாவும் மகனும் ஒரு கார்ல வந்திருக்காங்க. அந்த கார்ல கூட அநேக வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இவங்க மட்டும்தான் 2 பேருமா வந்தாங்களா, இல்லை இவங்க பின்னாடி ஒரு மிகப்பெரிய தீவிரவாத குரூப் இருக்கானெல்லாம் இப்போ விசாரணைகள் போய்கொண்டிருக்கு, இன்வெஸ்டிகேஷன்ஸ் போய்கொண்டிருக்கு. நீங்க பார்க்க முடியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும், இவர்கள் 2 பேரும் ஒரு கருவிகள் தான். ஆனால் இவங்களுக்கு பின்னால கண்டிப்பாக நிறைய நேம்ஸ் எல்லாம் போட்டாங்க, இந்தந்த அமைப்புகள் எல்லாம் பேக்கில் இருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே தீவிரவாத அமைப்புகள். ஒரு தீவிரவாத அமைப்புகளால திட்டமிட்டு யூத மக்கள் இந்த ஃபெஸ்டிவல்ல கடற்கரைக்கு வருவாங்க, இவங்களை கொல்லணும் என்று திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத நடவடிக்கை தான் இது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இது யூத சமூகத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா மட்டுமல்லாது உலக நாடுகள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கண்டனங்கள் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியா கூட இதை கண்டிச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு குரூப் மட்டும் இதை கண்டிக்க மாட்டாங்க. அது என்ன குரூப்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரிதான் அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சி இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் மற்றும் ஹமாஸ் மக்கள் நுழைஞ்சி அப்பாவி மக்களை எல்லாம் சுட்டு தள்ளி கொண்டு குவிச்சு சின்ன பிள்ளைங்களையெல்லாம் கொண்டு அவங்களோட மக்கள் பல பேரை பிணை கைதிகளாக பிடித்துட்டு போனாங்க. அது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருந்தது. அதுவுமே ஒரு மாஸ் மர்டர். இஸ்ரேல் குறிப்பாக யூத மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு மிக கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் அது. அந்த டைம்லயும் இந்த குரூப் வாயை திறக்க மாட்டாங்க. இவங்க எல்லாமே தீவிரவாதத்திற்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. ஸோ இந்த விஷயத்திலையும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் மௌனமாக இருப்பதை நம்மளால மிக தெளிவாக பார்க்க முடியுது. அக்டோபர் 7, 2023 எப்படி யூதர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றதோ அதே மாதிரிதான் இப்போதும் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்த யூத மக்களுக்கு எதிராக நடந்திருக்கு. இதுவும் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்னா எல்லாருமே பேசுறாங்க. இந்த வேளையில இந்த சோகமான செய்தியை கேட்கிற நாம் எல்லாருமே இந்த மக்களுக்காக ஜெபிக்கணும். 15 பேர்கிட்ட உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வருது. 40 பேருக்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவமனையில படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வராங்க. அதுலேயும் ஒரு சிலர் மிக கவலைக்கிடமான சூழ்நிலையில் இருப்பதாகவும் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக உயிரிழந்த மக்களின் குடும்பத்தாருக்கு தேவன் தாம் ஆறுதல் அளிக்கணும். மேலும் படுகாயமடைந்த மக்கள் மிக சீக்கிரமாக குணமடையும்படியாகவும் இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும் நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். அது மட்டுமல்லாமல் நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறோம், நைஜீரியாவில் வாழும் கிறிஸ்தவர்கள், சூடானில் வாழும் கிறிஸ்தவர்கள், உலக அளவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் நிறைய அநீதிகள், நிறைய தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்று வருது. இதற்காகவும் நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். குறிப்பாக மக்களின் பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிப்போம். இந்த தகவலை குறிப்பாக ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.